எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை துவங்குகின்றேன். முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவன் முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒரு கை முகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சி நில கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாகும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா கார்த்திகை பெண் வாழ்வுண்டா திரு கார்த்திகை பெண் வாழ்வுண்டா உலகண்ணை அணை பாடி திருமேனி ஒரு கூறு தமிழான பழமியப்பா
சேருவது இனம் புரியாத முருகனாடி. மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனாடி. ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு. ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு. இன்முகம் காட்டவாணி ஏற்றுக்கொள்வாய் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவாடி. என்னுடன் ஓடிவாடி. அருமையான பக்கம் மேளம், அருமையான மைக் செட்டு, இப்படி ரெண்டு சரியாக அமைஞ்சு எதிரி உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். ரெண்டு சரியாக அமைஞ்சாதான் நாடகம் நல்லாயிருக்கும். இன்னொன்று கூடுதலாக பாட்டு பண்ணணும்னு தோணும். இதில் மைக் செட்டு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்தை இந்த மைக்கில் பாடி நாளைக்கு நாடகத்துக்கு போய் தொண்டையை கெடுத்துக்கிட்டு அப்படின்னு தோணும். ஆனால் அருமையான மைக் செட்டு, அருமையான பக்கம் மேளம், வாழ்த்துக்கள். கந்தனை பணிந்து காரியம் துவங்கி இருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாகவும் விளங்கும் மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு. ஏன்னா ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருப்பாள். இங்கே முத்துமாரி அம்மனாக இருக்கா. லலிதா முத்துமாரி அம்மன் இங்கே எப்படி வந்துச்சு, எந்த வருஷம் வந்துச்சு? 1957ஆம் ஆண்டு வந்துச்சு. சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி வரலாறு கிடையாது. அம்மா வந்தது உண்மையிலேயே ஒரு சின்ன குழந்தையாக தச்சுருவமாக இங்கே முக்தி அடைஞ்சாங்க. யார் அப்படின்னா, அது சமயபுரத்தில் இருந்து காரைக்குடிக்கு லலிதா என்ற 8 வயது சிறுமி நடந்து வருது. நடந்தே வராங்க அந்த அம்மா. நடந்தே வந்த எப்படி இருக்கு அந்த அம்மாவோட முகம் அப்படின்னா, முத்து முத்து அம்மை போட்டதோடு வராங்கங்கிறது. வரதை பார்த்து இங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாரும், காரைக்குடியில் இருக்க மீனாட்சிபுரத்தில் உள்ள எல்லா மக்களும் என்ன பண்ணாங்களா, ஒரு குழந்தை அங்கேருந்து நடந்தே வந்திருக்கு, யாருமே இல்லை, நம்மளே பார்த்து போன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அது சொல்கிற எல்லாமே நடக்குது. எல்லாமே நடக்குதுன்னு எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகிட்ட குறி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. குறி கேட்க ஆரம்பித்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, சாமியை நம்புகிற கூட்டம் ஒன்று இருக்கும், சாமியை நம்பாத கூட்டம் ஒன்று இருக்கும். நான் தான் சாமின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரியும். அந்த சாமியை நம்பாத கூட்டத்திலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, இந்த குழந்தைய போய் சாமிக்கு நிகராக சொல்கிறீங்க, காரைக்குடியில் இருக்கிற மீனாட்சிபுரத்தில் இருக்க எல்லாரும் குறி கேட்குறீங்க, ஆனால் அதுக்கு போட்டிருக்க அம்மையவே அதனால் சரி பண்ண முடியல, அதை எப்படி சாமிக்கு நிகராக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு அந்த லலிதா என்ற 8 வயது சிறுமி கூப்பிட்டு சொல்கிறாப்பா, நீ என்னை நம்புறது நம்பாத ரெண்டாம் பட்சம், நான் ஒன்று சொன்னா நீ செய்வியான்னு சொல்லி கேட்க. என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க. உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்கு கீழே ஒரு தக்காளி செடி இருக்குது, அதில் ஒரு தக்காளி பழமும் இருக்குது, எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுப்பான்னு சொல்ல. அதுக்கு அவன் சொல்கிறான், இவர் உன்னை எப்படா நான் அசிங்கப்படுத்தலாம், சாமியே இல்லை நிரூபிக்கலாம் நான் நினச்சிட்ருக்கேன், நீ என்ன வேலை சொல்கிற, என் வீட்டில் என்ன மரம் இருக்குது என்ன செடி இருக்குன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, நீ போய் எனக்காக ஒரு தடவை பார்த்துட்டு வாவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ அவன் நடந்து போகிறான், விறுவிறுன்னு வீட்டுக்கு போய் பார்க்குறான். இந்த கிணத்துக்கு கீழே பார்க்குறான், அந்த கிணத்துக்கு கீழே தக்காளி செடி இருக்குது, அதில் ஒரு தக்காளி பழமும் இருக்குது. எடுத்துகிட்டு இந்த அம்மாட்ட கொடுத்து, அம்மா உன்னையா நான் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அழுக. தக்காளினால் தன்னை நிரூபித்தனால தான் இன்று வரைக்கும் அம்மாவுக்கு தக்காளினால் அபிஷேகம் நடைபெறும். யாராச்சும் வேண்டுதல் வச்சா கூட தக்காளியை காணிக்கையாக வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அங்கேயே முக்தி அடைஞ்சாங்க. லலிதா தானே அந்த குழந்தையோட பேர். லலிதா அம்மன் கோயில் ஆலயம் எழுப்பியிருக்கலாம் இல்லை, ஏன் முத்துமாரின்னு ஆலயம் எழுப்புனாங்க அப்படின்னா, அந்த அம்மா சமயபுரத்துலேருந்து காரைக்குடிக்கு வரும்போது எப்படி வந்தாங்களா, முத்து முத்தாக அம்மை போட்டதோடு வந்தாங்களா, அதனால தான் லலிதா முத்துமாரி அம்மன் சொல்லி அம்மாவுக்கு பேர். அப்போ காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் இருக்க சிறப்பு, அந்த முத்துமாரி அம்மனுக்கு தச்சுருவா அந்த சாமி இருக்குது. இல்லைன்னு நம்ம வரலாறுலாம் சொல்லவே முடியாது. உண்மையாக நடந்த ஒரு விஷயம், 1957ஆம் ஆண்டு நடந்த உண்மையான ஒரு விஷயம். அதனால் அம்மா இல்லைன்னு சொல்ல முடியுமா? காரைக்குடியில் இருக்க எல்லாத்தையுமே அருள்பாலிக்கிறார். அப்பேற்பட்டவழி ஒரு பாதத்தை பணிந்துவிட்டு பணியை தூணால் சிறப்பாக இருக்கும் என்பதால் பாண்டியன சொக்கரிடம்
முடிக்க நடந்தாரு பழமேடான பாதையெல்லாம் கடந்தாரு மாறி போற மல்லிகட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி அந்த பாண்டியன சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும் இது திருநாள் வண்ண பூந்தேரு பூட்டி வரும் பெருநாள் வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும் இது திருநாள் வண்ண பூந்தேரு பூட்டி வரும் பெருநாள் மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத எண்ணம் கொண்ட மீனாட்சி ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி நினைச்சத முடிப்பா பாரு தடுக்கிற மனுஷே யாரு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி அந்த பாண்டியனா சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி அந்த பாண்டியனா சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி ஊரோரம் ஊருக்குள்ள அந்தாடி தெருக்குள்ள பூமாலை தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி அந்த பாண்டியனா சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி அப்படி வாசிக்கணும் எப்படி வாசிப்போ அந்த வாசிப்புக்கு தகுந்த மாதிரியே வாசிக்கணும் அதுதான் ரொம்ப கஷ்டம் வாசிக்கிற எல்லாத்தையும் வாசிப்புன்னு ஒத்துக்க முடியுமா கிடையாது இந்த பாட்டு எப்படியோ அதே மாதிரி வாசிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குது அப்படின்னா எங்கள் அண்ணன் ஆல்ரவுண்டு மதன்ராஜ் அண்ணன் கிட்ட தான் இருக்குது வாழ்த்துக்கள் அதில் கந்தரை மனித காரியம் துவங்கியிருந்தாள் அந்த உமையொளி நரலை பெற்றிருந்தாள் அண்டருக்காய் நெஞ்சிருந்து எம்பளத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான் பொதுவாகவே சிவனை கும்பிட்டா சோதிக்கிற கடவுள்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க இருக்கிறது இல்லாமல் போயிடும் சிவனை கும்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சோதிச்ச எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான் 63 நாயன்மார்களை பற்றி படிச்சிருந்தா தெரியும் அப்போ ஏற்பட்ட சிறப்பு அவருக்கு இருக்குது அப்போ என்ன பண்ணாரா ஏன்னா பக்தர்களை சோதிப்பது தான் சிவபெருமானோட வேலை அன்று காசி மாநகரிலே பிச்சைக்காரனாக உருமாறி பிச்சை எடுத்திருக்காரு யார் சிவபெருமானாகப்பட்டவர் காலையிலேருந்து மாலை வரையும் பிச்சை எடுக்கிறாரு யாரும் பிச்சை போட்ட பாடு கிடையாது கடைசியாக போய் ஒரு பிச்சைக்காரன்ட்டே பிச்சை எடுக்கிறாரு அப்பா நீ கையில் வச்சிருக்க சாப்பாடு வச்சிருக்கல அதை எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடியா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணானா கையில் வச்சிருந்த மொத்த சாப்பாட்டையும் தூக்கி இவர் கையில் கொடுத்துட்டானா அவருக்கு ஒன்றும் புரியலை என்னடா நிறையா வச்சுருக்கவங்களுக்கே கொஞ்சமாக தர மனசு வர மாட்டேங்குது இவனே 4 வீட்டில் பிச்சை எடுத்து வச்சுருக்கேன் நான் கேட்டோன்னே மொத்த சாப்பாட்டையும் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னப்பா மொத்த சாப்பாட்டையும் என்கிட்ட கொடுத்துட்டே நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னானே நீ பசியோடு இருக்கேன்னு சொன்னியே முதல் சாப்பிடு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் தெரியும் நீ சாப்பிட்றா அப்படின்னு யாருன்னு தெரியுமா என்னடா பிச்சைக்காரனா வந்திருக்க யாருன்னு தெரியுன்றா சரி சொல்லு தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான் அப்பா எனக்கு தோல் நோய் இருக்குது என் பக்கத்தில் வரவே எல்லாரும் அருவருப்பு போடுவாங்க ஆனால் என்னையும் மனுஷனா மதிச்சு என்கிட்ட பிச்சை கேட்குறிய அதுலேருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்றுன்னு சொன்னாரா சிவபெருமான் மெய் சிலிர்த்து போய் நின்றாரா அப்போ ஏற்பட்ட சிறப்பு தன்னுடைய பக்தியை சோதிக்கிற கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான் அப்போ ஏற்பட்டவர் பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கினார் சிறப்பாக இருக்கும் என்பதால் எடுதந்தானடி தில்லையிலே எல்லையிலே
குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை நலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன் வருவாத சகோதரர்கள் 7 பேர். 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல் ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேரழகி ஒருத்தி வரப்போறா. வருவா. அவ்வளோ ஒரு பேரழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேர் அழகி. அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகில் நீங்களாம் தொப்பு கட்டின்னு விழுந்துருவீங்க. மயங்கமா அவ்வளோ ஒரு அழகு. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்கள்லாம் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லல. யார் நினச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, உகனை, ஆறு முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் ஞான பண்டாரன்னு சொல்லி பேர். எங்க ஒரு ஆள் சொல்லுங்க, இத்தனை வருஷமா நாடகம் பார்க்குறீங்க. ஞான பண்டாரன்னு முருகருக்கு எங்க பேர்? பரவாயில்ல. அப்புறம் என்ன ஞான பண்டாரன் எங்கே பேர் அப்படின்னா பழனியில் பேர். நம்மெல்லாம் பழனிக்கு போனோம். உண்மையை சொல்லணும், பழனிக்கு நம்மெல்லாம் போனோன்னா ஐயாவை எப்படி பார்க்கணும், எந்த கோலத்தில் தரிசிக்கணும்னு நினைப்போம்? ராஜ அலங்காரத்தில். ராஜ அலங்காரத்தில் பார்த்தா தான் நம்மளையும் ராஜயோகத்தில் வைப்பார். ஆண்டியா பார்த்தா நம்மளையும் ஆண்டியாக்கி உட்கார வச்சுருவார். யார் சொன்ன வார்த்தைன்னு தெரியலை. எந்த கோலத்தில் போய் அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பது தான் சிறப்பு. 6 படை வீட்லேயுமே தனி சிறப்பு. எங்கே அப்படின்னா பழனியில் மட்டும்தான். பண்டாரன்னு பேர் அவருக்கு. அங்கே பண்டாரனா என்ன? ஒன்றும் இல்லாதவன் பரதேசி பைய, அதுக்கு தானே ஆண்டின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டி என்பதற்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா தன்முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்போ எல்லா செல்வமும் இருக்கிறவர். ஏன் ஆண்டியாக போய் பழனியில் உட்காந்துருக்காரு? என்ன காரணம்? ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு செல்வமே உதவாது, ஞானம்தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில் அமர்ந்துட்டார். திருப்பதியெலாம் போனோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அழகரெல்லாம் கும்பிட்றது கிடையாது. இங்கே இருக்க பெருமாள்லாம் நம்ம கும்பிட்றதே கிடையாது. அங்கே போய் திருப்பதி மக்களெல்லாம் வாழ வச்சு ஆந்திராக்காரவங்களுக்குலாம் சோறு போட்டால் தான் நம்மளாம் நிம்மதியாக இருக்குது. போய் சும்மாலாம் போகிறது கிடையாது. ஐஃபோனை ஒருத்தன் போட்டு வந்திருக்கான் போன மாதம். தன்னை மறந்து அப்படி சாமி கும்பிட்றாங்க. இருக்கட்டும். அப்போ திருப்பதி போய் வெங்கடாச்சலபதியை சேமித்தோம் அப்படின்னா அவர் என்ன கொடுப்பாரு? செல்வத்தை கொடுப்பாரு. இதே நம்ம முத்துமாரியம்மனை கும்பிட்டோம் அப்படின்னா அவள் வீரத்தையும் ஞானத்தையும் கொடுப்பா. ஆனால் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா அந்த பழனியில் இருக்க ஞான பண்டாரன். அதனால தான் ஒரு ஞான பண்டாரன்னு சொல்லி பேர். இத்தனை நாள் ராஜ கோலத்தில் போய் பார்த்துருந்தீங்கனாலும் இனிமே போய் பார்க்கும்போது பண்டார கோலத்தில் பார்த்துருவாங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்பேன். சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்றனால காவலுக்கு வந்திருக்கேங்க. காவலுக்கு வந்திருக்கேன். சரி பேசுங்க. இல்லைம்மா, காவலுக்கு என்னம்மா? என்ன காவல்னா இல்லை நாட்டையா காக்குறேன் கிடையாது. திரைக்காவலுக்கு வந்திருக்கேன். காவலுக்கு வந்திருக்கேன். எங்கள் அப்பா காவலுக்கு அனுப்பிச்சுட்டாரு. காவலுக்காகலாம் நான் வரல, காதலிக்க வந்திருக்கேன். காதலிக்க வந்திருக்கேன். காதலிக்க? யாரை காதலிக்கிறேன்? யாரது? நான் பாட யார் காரணம்னு சொல்லிட்டு. இல்ல அப்படி வராது, இப்படி வரும். மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என
எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உன்னை என்னை எல்லாம் வேறு யார் அறிவார்? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உன்னை என்னை எல்லாம் வேறு யார் அறிவார்? பாவையில் பதப்பான நானமா, பாவையில் பதப்பான நானமா, உங்கள் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா? உங்கள் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா? மானவா நிலவா மாயவா சண்முகா மறைந்திருந்து போக்கு மருமமென்னே. நாதத்திலே தெளிவு குழல் கேட்டே, அந்த நாதத்திலே என்னை நான் மறந்தேன். நாதத்திலே தெளிவு குழல் கேட்டே, அந்த நாதத்திலே என்னை நான் மறந்தேன். மோகத்திலே என்னை மூழ்க வைத்து, மோகத்திலே என்னை மூழ்க வைத்து, ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல், ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல், மானவா நிலவா மாயவா சண்முகா மறைந்திருந்து போக்கு மருமமென்னே. மானாட மலராட மதியாட நதியாட மங்கை இவள் நடனமாட, வானாட மண்ணாட கொடியாட இடையாட பஞ்சு இவள் கைகளாட, சுவையோடு நானாட என்னை நாடி இது வேலை விரைவினில் துணையாக ஓடி வருவார். தூயனே மானவா மாயனே மேலவா இடையாளும் சண்முகா மறைந்திருந்து போக்கு மருமமென்னே. அழக மலையழகா இந்த சிலை இளையழகா. மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமென. பக்க மேளத்துக்கு மட்டும் கை தட்டுங்க. என்ன மெய் மறந்து உட்காந்துருக்கீங்களா, இல்லை இவங்களுக்கெல்லாம் கை தட்டி வரி பணம் வீணாக போயிடுச்சுன்னு உட்காந்துருக்கீங்களா? என்ன அமைதியாகவே உட்காந்துருந்தா எங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரில. 2 பேர் வரும்போது நல்லா ரசிச்சிங்க, நான் வரவும் ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கனால எனக்கு தெரியலை ரசிக்கிறாங்களா இல்லை உள்ளே போயிடுவோமா அப்படின்னு யோசிக்கிறேன். குத்தாட்டத்தை போய் பார்க்குற லிஸ்ட். ஏன்னா பொதுவாகவே வாசிக்கிற இந்த பாட்டுக்கு அப்படியே வாசிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இந்த பாட்டுக்கு ஜதி சொன்னது ஒரு ஆள், மிருதங்க வாசித்தது ஒரு ஆள். ஆனால் ஜதியும் சொல்லி மிருதங்கத்தை வாசிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி வாசிச்சிருக்காரு, அப்படி சொல்லணும். கை தட்டணும். சரி சொல்கிற நேரம் தாளம் போயிடும். கை தட்டினா தானே தெரியும். கை தட்டினா தான் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். அடுத்த வருஷம் வரும்போது நம்ம ஊருக்கு சந்தோஷமாக இருக்கும், நல்லா ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அப்படி கை தட்டி நடிகர்கள் உற்சாகப்படுத்தணும். அன்பளிப்பு கொடுக்கறது மட்டும் இது கிடையாது. கை தட்டினா தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அன்பளிப்பை விட. ஏன்னா சம்பளம் கொடுக்குறீங்களே அதுவே போதும். அதனால் அப்பேற்பட்ட சிறப்பு இருந்துட்டாலும் கூட இந்த முருகப்பெருமானை காதலிக்கிறேன்னு சொன்னேன். காதலிக்கிறேன்னு சொன்னோன்னு உங்கள் யாருக்குமே கோபம் வரலையே? ஏன்? நிறைய இருக்கு கோவம். எங்களுக்கெல்லாம் கோவம் வர சந்தோஷமா தான் இருக்கு நீ காதல் பண்றதுனால. ஏன் சித்தப்பா? நீங்க காதல் பண்ணி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டா நாங்கள் காதல் பண்ணணும்ல. என்ன நீங்கள் காதலிச்சாலும் போய் சேர்ந்துருப்பாங்களே, என்ன காதலிக்கிறேன்னு இருக்கீங்களா? இருக்கட்டும். அதனால் யாருக்காக காதலிக்கிறேன்? உயிரோட தான் இருக்கு. இருக்காங்களா? இருக்க முதியோர் இல்லத்தில் தானே. அம்மாட்ட கேள்வி தெரியும். சரி இருக்கட்டுங்க. அதனால் காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல, யாருக்காக காதலிக்கிறேன்? உங்கள் எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். எல்லாருக்காகனா புரியலையே. அடிச்சே விடுவேனே. கேளு. அப்போ நான் சொல்றது சரிதானே? என்னது? எங்களுக்காக தானே காதலிக்கிறேன். உங்களுக்காக தான் காதலிக்கிறேன். எப்படி உங்களுக்காக காதலிக்கிறேன்? இவங்க எல்லாருக்காக தான் சேர்த்து. ஆமாம். நாளைக்கே முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கையும் ஓடு கொடுத்து அனுப்புவேன். எதுக்கு அம்மா தாயே பிச்சை எடுங்க போய் போடுவேன். 3 வருஷம் கழிச்சு பத்திரிக்கை கொடுக்குறேன், வந்துருங்க. அதனால் எப்பேற்பட்ட காதல். எத்தனை வயசில் காதலிச்சேன்? 5 வயதில். அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வட்டி வேலனை 5 வயசுலேருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன், இல்லைனாலும் அவரை தான் கட்டுவேன். புதிகாலி. அதனால் எப்பேற்பட்ட காதல்.
காதல் என்னுடைய காதல். அதனால் இப்படியெல்லாம் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தாலும் கூட தோழியை போய் சந்திக்கணும். அதுக்கு முன்னாடி எப்படிலாம் அவருக்காக இன்னொரு தடவை காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு போய் தோழியை சந்திப்போம். சோலைமலை ஓரம் சோலைமலை ஓரம் குயில் பாடும் சோலைமலை ஓரம் குயில் பாடும் பாட்டு சத்தோ கேட்கணியோ பாடி வரும் தேடி வரும் வா வா சோலைமலை ஓரம் கோலைக்குயில் பாட்டாளி நான் போட்ட பூவாரமே படிப்பேணி நம் காதல் தேவாரமே உன் பேரை நான் சொல்ல தேனூரமே என் ஜீவன் உன்னாலே இலை பாருமே பாடி அழைத்தேன் உனையே வருவாய் குயிலே சேர துடிக்கும் இதயம் வருவாய் மயிலே கூட வரும் காலம் நேரம் என்றே சோலைமலை ஓரம் சோலைக்குயில் போடும் பாட்டு சத்தோ கேட்கணியோ பாடி வரும் தேடி வரும் சோலைமலை ஓரம் குயில் பாடும் நான் பாடும் பாட்டென்றும் நீதானையா நீ இன்றி வாழ்வேனும் நான் தானையா வாழ்வென்று வாழ்ந்தாலே உன்னோடுதான் வா எந்தன் கண்ணாடி என்னோடுதான் ஜீவன் இருக்கும் வரைக்கும் உனையே நினைக்கும் சேர துடிக்கும் இதயம் உனையே அழைக்கும் கூட வரும் காலம் நேரம் என்றே பிறக்கும் சோலைமலை ஓரம் சோலைக்குயில் போடும் பாட்டு சத்தோ கேட்கணியோ பாடி வரும் நீ வா தேடி வரும் வா சோலைமலை ஓரம் குயில் பாடும். இந்த மத்திக்கு கொக்கர் அப்படி இருக்கு. நேத்து மத்திக்கு எப்படி போச்சு? நன்றி.